ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் நம்மிடையே ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ரீவல்லபன் சுவாமி இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்க நன்றி. ஆண்டாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான சிறப்புகளை நீங்க சொல்லுங்க. வணக்கம். இன்னோர் திருவாடி பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்றது மணவாள மாமுனிகள் என்கிற வைணவ ஆச்சாரியருடைய திருவாக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு திருவாடி பூரம் எமக்காக ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு சொல்றார். எமக்காக அப்படின்னு சொல்றது நம் எல்லோருக்காகவும் ஆண்டாள் இன்றைய தினம் அவதரித்திருக்கிறாள். எதை விட்டு அப்படின்னு சொன்னால், வைகுந்தத்திலே அந்த மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்னி என்கிற ஸ்தானத்தை விட்டு, அவ்வாழ்க்கையை விட்டு இந்த நில உலகத்திற்கு இதோ நமக்காக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த ஆண்டாள். ஆண்டாளுக்கு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், பெரியாழ்வாருடைய திருமகள் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கிறது. பெரியாழ்வார் அவர் ஆழ்வார்களிலே ஒருத்தர். அவருடைய குமாரத்தியான ஆண்டாள். ஆழ்வார்கள் 12 அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண் என்ன யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டாள். அதனால்தான் அவளை 5 குடிக்கொரு சந்ததியாய் என்று பகவானுக்கு என் நேருமோ என்கிற அஞ்சும்படியான குடி ஆழ்வார்களுடைய குடி. அவனுக்காகவே பரிந்திருப்பவர்கள், அவர்களுடைய செயல்களை விஞ்சி நிற்பவள் ஆண்டாள், பக்தியிலே திளைத்திருப்பவள் ஆண்டாள் என்று ஆண்டாளுக்கு பெருமை. இப்ப நம்ம எல்லாரும் இவ்வளவு பக்தர்களை பார்த்துட்டு இருக்கோம். பக்தர்கள் கூட்டம் புடைசூழ ஆண்டாள் தேரோட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு தேரோட்டம் அப்படின்றது என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், மற்ற வாகனங்கள் மற்ற உற்சவங்கள்ல யாரோ சிலர் தான் அதை பங்கெடுப்பார்கள், அதற்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள். ஆனால் மக்கள் எல்லோரும் ஊர் கூடி தேரிழுப்பது என்கிற பகவானுடைய தொண்டிலே இந்த தேரிழுத்தல் என்னும்படியான வைபவம் என்பது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய தினம்தான் ஆண்டாளுடைய பிறந்த நாள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் ஒரு துளசி மாடத்தடியிலே கிடைத்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா ஒரு மானிடனுடைய வயிற்றிலே பிறவாதவளாக, ஆனால் ஆழ்வாருடைய எப்படி சீதையானவள் வடக்கிலே சீதையானவள் ஜனகனுக்கு கிடைத்தாளோ, தெற்கிலே ஆண்டாளானவள் இங்கு பெரியாழ்வார் என்கிற ஒரு தமிழருக்கு கிடைத்தாள். அங்கு வடக்கிலே சீதை, தெற்கிலே ஆண்டாள். இருவருமே நிலத்திலே கிடைத்தவர்கள். இவர்கள் இருவருமே பகவானுடைய பத்னிமார்கள். அதிலும் ஆண்டாளுக்கு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், நம் எல்லோரும் புரியும்படியாக பகவான் பேரிலே நமக்கு இருக்கும்படியான ஒரு ஆசையையும் பக்தியையும் வளர்ப்பதற்காக தமிழிலே மிகவும் எளிய தமிழிலே அவள் சொன்ன வார்த்தைய நம்ம பெரியவர்கள் என்ன சொல்றான்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று சொல்லுகிறார்கள். அனைத்து வேதங்களுக்கும் விதையாக அமைந்திருக்கக்கூடியது கோதையினுடைய தமிழ். அப்படின்னால் வேதம் படிக்கலன்னா ஒன்னும் தப்பு இல்லை, ஆனா கோதை தமிழை படிக்கலன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 30 பாட்டுக்கள், 30 பாட்டுக்கள்ல வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சீரிய பொருள்களை நம் எல்லோருடைய மனமும் தெளியும்படியாக ரொம்ப அழகா திருப்பாவையில நமக்காக காட்டியிருக்கிறாள் ஆண்டாள். அது மட்டும் இல்லாமல் தாயுள்ளம் கொண்டவள் ஆண்டாள். அவளிடத்துல யார் போய் சேவித்து எதை கேட்டாலும் நமக்கு எல்லா விதமான வாழ்வையும் கொடுக்கக்கூடியவள். அந்த பகவானிடத்திலே நாம் சென்று சேரும்படியான முக்தி பேரு என்ன, இவ்வுலகியல் வாழ்க்கை என்ன, எல்லாவற்றுக்கும் நன்மை கொடுக்கக்கூடியவள் ஆண்டாள். ஏனென்றால் பொதுவாகவே பிராட்டிமார்களுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும்,
நம்ம எவ்வளவு தான் பாவம் செஞ்சாலும் ஒரு குழந்தை என்ன பண்ணும், தப்பு பண்ணினா அப்பா கிட்ட போக பயப்படும். ஆனா முதல்ல அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் இந்த மாதிரி தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த அப்பாவுடைய கோபத்தை போக்கி தருவார். அது மாதிரி நாமும் ஆண்டாளிடத்துல போய் அவளை சேவித்து நாம் பகவானிடத்திலே சென்று ரொம்ப சுலபமா அடைந்து விட முடியும். ஏன்னா அவளுக்கு தாயுள்ளம் உண்டு, நம்முடைய குற்றங்களை பொறுக்கும்படியான மனம் உண்டு. இப்ப இவ்வளவு பக்தர்கள் இந்த ஆண்டாளுடைய தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் பார்த்தோம். அதாவது கூத்தாடுவது என்று கண்ணன் சொல்லப்படுகிறது. கோபிமார்கள் கூத்தாடினார்கள் கண்ணனுக்காக. இங்கு நாம் தமிழகத்திலே நம்முடைய பக்தர்கள் அனைவரும் ஆண்டாளுக்காக கூத்தாடுகிறார்கள். இந்த ஆண்டாளுடைய தமிழ் தான் இவர்கள் எல்லோரையும் இப்படி இழுத்து பிடித்திருக்கிறது. அவருடைய பக்தி கலந்து இருக்கக்கூடிய தமிழ். தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஆண்டாள் ஒரு அந்தண பெண் பிள்ளையாக அவதரித்தாள். ஆனால் தன்னை கோபிகையிலே ஒருத்தியாக நினைத்துக் கொண்டாள். அந்தண பெண் பிள்ளையாக அவதரித்தவள் தானும் கோபிகையிலே, அதாவது ஒரு பால் கறத்தல் என்னும்படியான இடைத்தொழில், இடையர்கள் செய்யும்படியான தொழில், அந்த குடும்பத்திலே தான் அவதரிக்க வேண்டும், நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தி என்கிற எண்ணத்தோடு. ஏனென்றால் கண்ணன் அந்த இடைத்தொழிலை செய்திருந்தார். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கும்படியான குடியிலே நாம் இருந்து அவனை அனுபவிக்க வேண்டும் என்று கோபிமார்களிலே தன்னை ஒருத்தியாக நினைத்துக் கொண்டு அவருடைய பேச்சு இடைப்பேச்சு, நடை இடைநடை, முடி இடைமுடி, நாற்றம் முடை நாற்றம் என்று மாறியது. அது அதிசயம் இல்லை. அவருடைய பாட்டுல இடையர்களுடைய குறிப்பெல்லாம் வரும். அதாவது ஆண்டாள் சொல்ற வார்த்தை, கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதுல எருமை சிறுவீடு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த சிறுவீடு அப்படின்ற வார்த்தை இடையர்களுடைய வார்த்தை. சிறுவீடு அப்படின்னால் கார்த்தால எழுந்த உடனே இந்த பசுக்களை கறக்க வேண்டும். பசுக்கள் கறக்கணும்னால், பசுக்களை பால் கறக்கணும்னால் அந்த பசுவானது புல்ல மேய்த்திருக்க வேண்டும். இவர்கள் தங்கள் வீட்டிலே சிறிதாக புல் வளர்த்திருப்பார்கள் சிறிய இடத்திலே. அவ்விடத்திலே கார்த்தால 1 மணி நேரம் அது புல்ல மேய்ச்சுட்டுத்தான் அதை பால் கறப்பார்கள். இந்த கார்த்தால மேயறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சிறுவீடு மேய்தல் அப்படின்னு பேரு. அதற்கு பிற்பாடு பால் கறந்து விட்டு அதற்கு பிற்பாடு அத பெருவீடு மேய்தல். ஊர்ல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பெரிய நிலத்தை மேய்வதற்காக அனுப்பி விடுவார்கள். பசுக்களை அவிழ்த்து விடுவார்கள். சாயங்காலம் வரும் அந்த பசுக்கள். அப்ப சிறுவீடு மேய்தல்னா காலையில பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பசு மேய்க்கிறதுக்கு விடுவது இருக்கு இல்லையா, சிறிது நேரம், அதுக்கு பேர் சிறுவீடு மேய்தல். அப்படிப்பட்ட எருமை சிறுவீடு, அதுதான் இடைப்பேச்சாக மாறியது. அப்படிப்பட்ட ஆண்டாளுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நம்ம எல்லாரும் என்ன பாக்குறோம், கோவிந்தா கோபாலா அப்படின்ற கோஷத்தோட தேர் இழுக்கிறார்கள். ஆனால் ஆண்டாளுக்கோ திருவவதார நன்னாள், ஆண்டாளே போதாவே அப்படின்னு சொல்லாமல் இவர்கள் கோவிந்தா கோபாலா என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னால், ஆண்டாளுக்கு கண்ணன் என்றால் பிடிக்கும், கோவிந்தன் என்றால் பிடிக்கும். அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொன்னால் ஆண்டாளுக்கு எது பிடித்ததோ அதைத்தான் அவளுடைய ஒரு அற்புதமான நன்னாளிலே, இந்த திருவவதார நன்னாளிலே சொல்ல வேண்டும். வேறொன்றை சொல்ல முடியாது. அதனால கோவிந்த நாமம் தான் மேலான திருநாமம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். குறையொன்னும் இல்லாத கோவிந்தா, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நிறைய இருக்கிறது என்று. குறையொன்னும் இல்லாத கோவிந்தானா என்ன பொருள்னா, அவனை நாராயணன்னு சொன்னா, பார்க்கடவுள் பையத்து இன்ன பரமன்னு சொன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னா, மாயன்னு சொன்னா, ஆழிமழை கண்ணன்னு சொன்னா, தாமோதரன்னு சொன்னா, இது எல்லாம் எப்படிப்பட்ட பெயர்னா சிறு பெயர்கள். அவனுக்கு பெரும் பெயர், அவனுக்கு பிடித்த பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் கோவிந்தன் என்னும்படியான திருநாமம். அதனால்தான் உன் தன்னை சிறுபெயர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்னு சொல்றார். அப்ப பெரும் பெயர் எது அப்படின்னால் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா, இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா என்கிற அந்த திருநாமம். அதனால தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த திருத்தேரோட்டத்திலே பிடித்திழுக்கிற போது கோவிந்தா 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 என்கிற திருநாமத்தை செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவிந்த நாமத்துக்கு 3 அர்த்தம் உண்டு. பசுவை மேய்ப்பவன் கோவிந்தன், பசுவை மேய்ப்பவன் கோவிந்தன், பூமியை காப்பவன் கோவிந்தன், வாக்கை ரட்சிப்பவன் கோவிந்தன். இதோ பாருங்கள், இவர் ஆண்டாளுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு ஆண்டாளாகவே மாறிவிட்டார். எப்படி ஆண்டாள் தன்னை கோபிமார்களிலே ஒருத்தியாக நினைத்துக் கொண்டு தன்னை கோபிகையாகவே மாறிவிட்டாளோ, அதே போல இங்கு ஒருவர் பகவான் கண்ணனுடைய வேஷத்தை போடுறதை விட
பகவானுடைய அடியவளான ஆண்டாளுடைய வேஷத்தை போடுவதுதான் உசிதம். ஏனென்றால் பகவான் உயர்ந்தவன், அவனை நமக்கு காட்டித் தரும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள், அடியவர்கள் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அடிமை செய்தலே மேலான தொழில் என்பது ஆண்டாள் காட்டி கொடுத்த தர்மம். ஆண்டாள் திருப்பாவையிலே என்ன காட்டி கொடுக்கிறாள் அப்படின்னால், தான் மட்டும் கண்ணனை சேவித்தால் ஆகாது, நாம் எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து என்று காட்டுகிறாள். எல்லோரும் சேர்ந்து பகவானை அனுபவிக்க வேண்டும். இனியன தனியருந்தேல், பகவான் இனியவன், இனிமையான பதார்த்தத்தை தனியமையாக அருந்த கூடாது, எல்லோரும் பகிர்ந்தளித்து அருந்த வேண்டும். அதுபோலவே பகவானுடைய பக்தியும் நாம் மட்டும் பகவானை அனுபவித்தால் போராது, எல்லோரும் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கில்தான் தான் மட்டும் கண்ணனை அனுபவித்தால் போராது, மற்ற எல்லோரோடும் எல்லா கோபிமார்களையும் அழைத்துக் கொண்டு இந்த ஆண்டாள் என்ன பண்ணிட்டா தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூரையே கண்ணன் அவதரித்த இடமாக மாற்றினாள். அதே போல அங்கு இருக்கக்கூடிய வடபத்திரசாயி எம்பெருமானையே கண்ணனாக நினைத்துக் கொண்டாள். அவனுடைய அந்த கோயிலையே அந்த நந்தகோபருடைய திருமாளிகை என்னும்படியான அந்த வீடாக நினைத்துக் கொண்டாள். இவள் கண்ணன் என்று அவரை நினைத்து வழிபட்டிருக்கிறாள். அதாவது நாம் எல்லோருக்கும் பகவான் அர்ச்சாரூபியாக ஒரு சிலாரூபியாக இருக்கும் போது அவனை நிஜமான பெருமாள் என்கிற எண்ணம் வருவதே ரொம்ப கடினம். ஆனால் அவன் மீது காதல் கொண்டு பக்தி வெள்ளத்திலே பாசுரம் பாடினால், தனியாக பாடவில்லை, எல்லோரும் வாருங்கள் என்று பாடினால், அப்படிப்பட்ட ஆண்டாளை அனுகரித்துக் கொண்டு இங்கொருவர் கூத்தாடுகிறார். அவரை சுற்றி எல்லோரும் ஆண்டாளுக்காக இப்பொழுது ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், முப்புரியூட்டின திவ்ய தேசம். முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்ன பேர்? பெரியாழ்வார் அவதரித்த திவ்ய தேசம், ஆண்டாள் அவதரித்த திவ்ய தேசம், ரங்கமன்னார் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய தேசம், முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்ன பேர்? திருவரங்கன் அரங்கத்திலே இருந்தான். பெரியாழ்வார் ஆண்டாளை திருமணம் பண்ணி கொடுத்தார். அப்பொழுது திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு அங்கே எழுந்தருள பண்ணி போகும்போது ஆண்டாள் அப்படியே கலந்து விடுகிறாள். பெரியாழ்வாருக்கு துக்கம் வந்துடுது. நம்ம ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான்னு இப்படி கொண்டு போயிட்டானே, இந்த எம்பெருமான் ஊர்ல நம்மளை எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு அவனை பிரார்த்தித்து, ஆண்டாளை எங்க ஊருக்கு வந்து ஒழுங்கா தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கான், இந்த மாதிரி பண்ணாதியும்னு சொல்றக்கே அந்த எம்பெருமான் சரி என்று சொல்லி அவனே கருடனை தனக்கு மனத்தோழனாக மாப்பிள்ளை தோழனாக கொண்டு இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து ஆண்டாளோடவே இருந்து கொண்டு இந்த தேரிலே நம் எல்லோருக்காகவும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் எல்லோரும் தேரிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டாளுடனே அந்த எம்பெருமான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இங்கு யாருக்கு பிராதானியம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, யாருக்கு பெருமை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அப்படின்னு சொன்னால், ஆண்டாளால்தான் இங்கு ரங்கமன்னாருக்கே பிராதானியம். ஒவ்வொரு கோவில்லையும் பெருமாளுக்காக பிராட்டிக்கு பிராதானியம் என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த கணிதியில மட்டும்தான் ஆண்டாளுக்காக, ஆண்டாளுடைய பெருமைக்காகத்தான் அங்க ரங்கமன்னாரே எழுந்தருளி இருக்கிறார். இங்க கொஞ்சம் நன்னா கவனிச்சா தெரியும், ஆண்டாளுடைய அந்த குழலியானது ஓங்கி இருக்கும், கொஞ்சம் ரங்கமன்னாரை விட ஓங்கி இருக்கும். சீதைய சொன்னேன் அடியேன். அந்த சீதையை பத்தி சொல்லுகிற போது, வடக்கிலே இருந்த சீதையை பத்தி கம்பன் சொல்லுகிற போது அவன் கடைசியில சொல்றான், ராம பட்டாபிஷேகத்தின் போது விரிசெறி குழலியோங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராம பட்டாபிஷேகத்திலே யாருடைய தலை உயர்ந்திருந்தது என்று சொன்னால், குழலி ஓங்க, குழலி ஓங்க, சீதையினுடைய முடி உயர்ந்திருந்தது என்று. அங்கு எப்படி சீதைக்கு பெருமையோ பட்டாபிஷேகத்திலே, இன்றோ இந்த திருத்தேரிலே, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இங்கே ஆண்டாளுக்குத்தான் பெருமை. அதனால தான் அவள் கொஞ்சம் உயர்ந்திருப்பாள், பெருமானும் கொஞ்சம் மட்டுப்பட்டிருப்பான். ஏனென்றால் பகவான் யாருக்கு அடிமையாய் இருப்பான்னு சொன்னா, அவனிடத்திலே முழுமையான பக்தியை யார் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை என்கிற ரீதியிலே அவன் எழுந்தருளி இருப்பான். அவர்கள் சொன்னதெல்லாம் செய்து கொண்டிருப்பான். காஞ்சி திவ்ய கஷேத்திரத்து அருகிலே ஒரு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஏனென்றால் திருமழிசை ஆழ்வார் என்ன சொன்னாரோ
அதுபடியே கேட்டு பின்னாடியே வந்தானோ இல்லையோ, அதுபோல பெரியாழ்வார் அழைத்தார், ஆண்டாள மனம் முடிக்க வேண்டும். அதனாலே அந்த எம்பெருமான் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கே நித்தியவாசம் பண்ணுவதற்காக அழகிய ரங்கமன்னாராக எழுந்தருளியிருக்கிறான் இவ்விடத்திலே, இந்த சந்நிதியிலே, ஆண்டாளுக்கு அருகிலே. ஆண்டாளுக்கு பூமி தேவியினுடைய அவதாரம் என்று பேர். பூமி தேவிக்கு என்ன பெருமை அப்படின்னால், எல்லோரையும் தாங்கிக் கொண்டு, எல்லோருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பவள் பூமி தேவி. அப்படியே ஆண்டாளும் நம் எல்லோருக்குமான ஒரு மேலான ஒரு பிராட்டியாக எழுந்துள்ளிருக்கிறாள், தெய்வமாக எழுந்துள்ளிருக்கிறாள். நமக்காக எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று மாமுனிகள் வார்த்தை சொன்னார் போலே, இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக, நம் எல்லோருக்காகவும் இங்கே ஆண்டாள் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறாள். ஆண்டாளுடைய தேர் தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தேர் உற்சவம்.